அப்பாடா! ஒரு வழியா நம்ம சிஎஸ்கே அணி மீண்டும் இந்த ஆண்டின் ஐபிஎல்ல வெற்றியின் பாதைக்கு திரும்பியிருக்காங்க. முக்கியமா 167 அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம சிஎஸ்கே அணி எடுக்கக்கூடிய ஒரு டார்கெட் தான் இது. அப்படின்னாலும் நம்ம சிஎஸ்கே அணி இப்போ இருக்கிற நிலைமைக்கு எப்படி இந்த ரன்னை சேசிங் பண்ண போறாங்களோ அப்படிங்கிற பதட்டம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. ஸோ இதை பத்தி ரிஷப் பண்ட் ஆட்டம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மேட்ச்ல நாங்கள் தோல்வி அடைகிறதுக்கு என்ன காரணம், முக்கியமா தோனி அவர்கள் என்ன செஞ்சதால இந்த மேட்ச்ல நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தோனி அவரை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் ரிஷப் பண்ட் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் தோல்வியை பற்றி அவர்கிட்ட கேள்வி எழுப்பியிருந்தப்ப ஃபஸ்ட்டு இந்த மேட்ச்சில் நாங்கள் ரஷீத் அவர் ஓப்பனராக வருவார் அப்படின்னு ஆட்டம் துவங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தோனி அவருடைய அற்புதமான மூவ் இது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு நம்ம தோனி அவருடைய இந்த வித்தியாசமான மூவை ரிஷப் பண்ட் பாராட்டியிருக்காரு. அதே போல் ரஷீத் அவர் விளையாட வந்தப்ப அவருக்கு டெபியூட் மேட்ச் தான் இது. கண்டிப்பாக அவரை ஒரு மாதிரி நாங்கள் சுருட்டிடலாம் கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அவர் அழகாக பவர் பிளே முடியறதுக்கு உள்ளே கணிசமான ஸ்கோரை எடுத்து கொடுத்துட்டு தான் அவர் அவுட் ஆனார். ஸோ அவருடைய விக்கெட்டை அந்த இடத்துல நாங்கள் வீழ்த்திருந்தாலும் எங்களுக்கு பெருசாக அதில் பிரயோஜனம் இல்லை. ஏறக்குறைய சிஎஸ்கே அந்த இடத்துலையே அவங்க பாதி கிணற தாண்டிட்டாங்க. அதுக்கப்புறமா ரச்சின் அவரும் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டு சிஎஸ்கே அணியை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போனார். ஸோ இவங்க 2 பேரை அவுட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்கள் கேமுக்குள்ளேயே வர முடிஞ்சுது. அதுக்கப்புறமா ராகுல் திரிபாதி, ஜடேஜா இவங்களுடைய விக்கெட் எங்களுக்கு நல்ல மூமெண்டம் குடிச்சுது. விஜய் சங்கர் கூட கொஞ்ச நேரம் அவரை பார்த்து பயந்தோம். ஆனால் அவரையும் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நிச்சயமா இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா தோனி அவர் திடீர்னு உள்ள வந்தப்ப கண்டிப்பா ரன் ரேட் அதிகமாக இருந்துச்சு. தோனி அவர்களுக்கு ஒரு சில டைட்டான பால்களை போட்டு கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா சிவம் துபே, தோனி 2 பேருமே கடைசி வரைக்கும் மேட்சை இப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு சத்தியமா எதிர்பார்க்கல. முக்கியமா தோனி அவர்களுக்கு 2-3 லக்கி பவுண்டரியும் போச்சு. அது எல்லாமே எட்ஜி பட்டிருந்தா கீப்பர் கூட கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. அது எல்லாமே எங்களுக்கு எதிராக மாறிடுச்சு. ஆனா தோனி அவர்கள் மீண்டும் விண்டேஜ் தோனி அவர் போல இந்த மேட்ச்ல அவர் இப்படி பேட்டிங் பண்ணுவாரு அப்படின்னு சத்தியமா எதிர்பார்க்கல. சிவம் துபே கொஞ்சம் அவர் சுமாராக விளையாண்டிருந்தாலும் அவரை தட்டி கொடுத்து கரெக்டாக பயன்படுத்தினாரு தோனி. ஸோ இது எல்லாமே ஓவராலாக எதிராக எங்களுக்கு திரும்பிடுச்சு. அதே போல சிஎஸ்கே அணிக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் நிச்சயமா இந்த ஆட்டத்தில் துணை இருந்திருக்கு. கடைசி நேரத்தில் நோ பால் சிக்ஸர் எல்லாமே போனது கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் துணை இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக தோனி அவர்கள் மீண்டும் கேப்டன்சி எடுத்தது சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு பலமான விஷயம். அதே போல தோனி அவர்கள் விண்டேஜ் தோனி போல அற்புதமாக அவர் மீண்டும் பேட்டிங் பண்றது கண்டிப்பா சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். நிச்சயமா இந்த ஆட்டத்தில் தோனி அவர் இப்படிப்பட்ட பிளான் ஸ்டாட்டிக்ஸ் அவருடைய பேட்டிங் இப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நாங்கள் தோல்வி அடைய இதான் முக்கியமான காரணம் அப்படின்னு ரிஷப் பண்ட் தோல்விக்கான காரணமாக முக்கியமாக தோனி அவருடைய சில திட்டம் அவருடைய அற்புதமான பேட்டிங் தான் அப்படின்னு ரிஷப் பண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ பண்ட் அவருடைய இந்த ஸ்பீச்சை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.